Hello guys. நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக் வந்து என்னது பாத்தீங்கன்னா EM waves. ஸோ EM waves வந்து ஷார்ட் ஃபார்ம் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ EM வேவ்ஸ்ல வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். வேவ்ஸ் வந்து ரெண்டு டைப்பா இருக்கும். ஸோ ஒன்று வந்து மெக்கானிக்கல் வேவ், இன்னொன்று வந்து நான் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ்க்கு வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேவ்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் வேவ்ஸ் வந்து ஸ்ட்ரிங் இல்லாட்டி ஒரு திக்கான ரோப் மேல தான் டிராவல் ஆகும். ஆனா நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த டைப் ஆஃப் மீடியமும் தேவையில்லை டிராவல் பண்றதுக்கு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து லைட் டிராவலிங் ஃப்ரம் சன் டு எர்த். லைட் டிராவலிங் டு சன் லைட் டிராவலிங் ஃப்ரம் சன் டு எர்த் பார்த்தீங்கன்னா சன் டு எர்த் வந்து இப்படி லைட் டிராவல் ஆகி இப்படி வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல இந்த ரீஜன்ல எந்த டைப் ஆஃப் மீடியமும் கிடையாது. எந்த டைப் ஆஃப் மீடியமும் இல்லை, எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலும் இல்லைன்னா அது வந்து நம்ம வேக்யூம்னு சொல்லுவோம். ஸோ வேக்யூம் சிம்பிளி மீன்ஸ் நோ மீடியம். இங்க வந்து மீடியம் கிடையாது, ஆனாலும் சன்ல இருந்து லைட் டிராவல் ஆகி எர்த்துக்கு வருது. ஸோ அதனாலதான் இஎம் வேவ் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ லைட் இஸ் ஆல்சோ an electromagnetic wave or EM wave. So EM waves are non-mechanical waves because அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு அதுக்கு மீடியம் தேவையில்லை. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன? ஸோ வேவ் ப்ராபகேட் ஆகிற டைரக்ஷனும் டிஸ்டர்பன்ஸ் ஆசிலேட் ஆகிற டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு வேவை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்க இங்க பாத்தீங்கன்னா வேவ் வந்து இப்படி டிராவல் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வேவ் ப்ராபகேட் ஆகிற டைரக்ஷன். ஆனா டிஸ்டர்பன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ரெண்டுமே டிஸ்டர்பன்சஸ். ஆனா வேவ் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி ப்ரொபகேட் ஆகுது. ஸோ நீங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி மேலேயும் இப்படி கீழேயும் ஆசிலேட் ஆகும். ஆனா வேவ் வந்து இந்த டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுவும் வேவும் ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆசிலேட் ஆகிற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி ஆசிலேட் ஆகுது, ஆனா வேவ் வந்து இந்த டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் 90 டிகிரியா இருந்தா பர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு வேவ் ப்ராபகேட் ஆகிற டைரக்ஷன்ல. ஸோ அதனாலதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் ரெடியூஸ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இன்க்ரீஸ் ஆகும் வித் டைம், தென் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடும் இப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு வித் டைம். ஸோ இங்க வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நிறைய டைப்ல இருக்கு. ஸோ மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து லைட். ஸோ இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லைட் வந்து சன்ல இருந்து எர்த்துக்கு ஒரு லைட்டா இருக்கட்டும், இல்லாட்டி பல்ப்ல இருந்து வர லைட்டா இருக்கட்டும். ஸோ லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதே மாதிரி எக்ஸ்ரேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு போன் ஏதோ ஃப்ராக்சர் ஆனா அது எக்ஸ்ரே வச்சு தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ரேயும் ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
வேவ். அதே மாதிரி காமா ரேஸும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ காமா ரேஸ் அப்படின்னா என்ன? ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நீங்க ஃபர்தர் சாப்டர்ல படிப்பீங்க. ஃபியூஷன் ரியாக்ஷன், ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன்ல வந்து காமா ரேஸ் எமிட் ஆகும். ஸோ காமா ரேயும் ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். அதே மாதிரி மைக்ரோவேவும் இன்ஃப்ராரெட் ரேஸ் இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஸ்பீட் என்னதான் இருக்கும்? ஸோ வேக்யூம்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ வேக்யூம்னா என்ன? வேக்யூம்னா எம்டி, நடு அந்த டிராவல் ஆகிற பாத்ல எதுவுமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து வேக்யூம்ல லைட்டோட ஸ்பீடோட டிராவல் பண்ணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன் வேக்யூம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனா இதே நம்ம ஏதோ மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிடும். ஸோ அது எவ்வளவு இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா C/n இருக்கும். ஸோ சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், என் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து யூஸ்வலி கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஸோ இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தா இந்த ஸ்பீட் வந்து லெஸ் தென் ஸ்பீட் ஆஃப் லைட்டா இருக்கும். ஸோ மீடியம்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிடும். ஸோ நம்ம முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜன்ல வந்து ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? டைம் சேஞ்ச் ஆக ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இன்டியூஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம சொல்றோம் டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெடியூசஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டைமோட சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த டைமோட சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நீங்க இஎம்எஃப் சாப்டர் இல்லாட்டி இஎம்ஐ சாப்டர்ல படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதுதான் நம்ம இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் நம்ம இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான இக்குவேஷனும் நீங்க படிச்சிருப்பீங்க, இன்டிகிரல் இ டாட் டிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅/dt. ஸோ இந்த ஃபைனா என்ன? ஃபை வந்து ஃப்ளக்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம இதோட கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்? இங்க நம்ம என்ன சொல்றோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இதோட கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது? கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதுதான் கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்கிட்ட ஒரு சிம்பிளான சர்க்கியூட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்ல வந்து என்கிட்ட 2 பெரிய மெட்டல் பிளேட் இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே 2 பெரிய மெட்டல் பிளேட். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. இதுதான் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த டைரக்ஷன்ல. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்லி இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து 2 மெட்டல் பிளேட் இருக்கு. ஒரு மெட்டல் பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க வந்து ஈக்குவலி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க கெப்பாசிட்டர்ல படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி 2 பேரலல் மெட்டல் பிளேட்டா இருந்தா அதுக்கு நடுவுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மேக்னெட்டை நம்ம கொண்டு வரோம், ஒரு பார் மேக்னெட்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த பார் மேக்னெட் வந்து இங்க வைக்க போது நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா இந்த பார் மேக்னெட் வந்து கான்ஸ்டன்டா டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன, இந்த பார் மேக்னெட் வந்து கான்ஸ்டன்டா மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ பார் மேக்னெட்டை எதனால டிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? ஸோ பார் மேக்னெட்டை வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டால மட்டும்தான் டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒரு மேக்னெட் மேல ஒரு மேக்னெட்டை மூவ் பண்றதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால மட்டும்தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மேக்னெட் டிஃப்ளெக்ட் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம், அதை வச்சு இந்த ரீஜன்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதானே நம்ம ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்போம், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க ஏன் நான் டைம் வேரிங் சொல்றேன்னா, இனிஷியலி வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ ஜீரோ டு இந்த சார்ஜ் வந்து ஜீரோ டு பிளஸ் கியூ இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் கியூ டு மேக்ஸிமம் சார்ஜ் கேபிட்டல் கியூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்க வந்து இனிஷியலி சார்ஜ் ஜீரோவா இருக்கும், அப்புறம் மைனஸ் கியூ ஆகும், அதுக்கப்புறம் மைனஸ் கேபிட்டல் கியூ ஆகும். ஸோ இங்க வந்து சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இங்க வந்து சார்ஜ் வந்து ஜீரோ டு கியூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட்லி. ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதான் நம்ம டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இந்த பார் மேக்னெட் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த பார் மேக்னெட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சமரைஸ் பண்ணோம்னா இந்த மேக்னெட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் இந்த மேக்னெட் டிஃப்ளெக்ட் ஆகுது? ஏன்னா இந்த ரீஜன்ல வந்து ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஏன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு? ஏன்னா இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏன் இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ஷன் கரண்ட் பார்த்துடலாம். ஸோ கண்டக்ஷன் கரண்ட் வந்து ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கரண்ட் கேரிங் வயர். ஸோ இது வந்து ஒரு சார்ஜ் டிக்யூவை கேரி பண்ணது இன் சம் டைம் டிடி. ஸோ நம்மளுக்கு தெரியும் கரண்ட் வந்து நத்திங் பட் டிக்யூ பை டிடி. ஸோ இந்த வயர்ல இருக்கிற கரண்ட் தான் நம்ம கண்டக்ஷன் கரண்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஐசி வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கண்டக்ஷன் கரண்ட்னா ஒன்றும் இல்லை, ரெகுலரா நம்ம இப்போதைக்கு படிச்சிருக்கோம் கரண்ட். ஸோ அதுதான் கண்டக்ஷன் கரண்ட். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன? ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு. ஸோ வயர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து கண்டக்ஷன் கரண்ட். ஸோ இந்த ஐ வந்து கண்டக்ஷன் கரண்ட், இந்த ஐயும் கண்டக்ஷன் கரண்ட். ஓகே. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பார் மேக்னெட்டை டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஏன் ஆகுது? பிகாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து எந்த டைப் ஆஃப் வயரும் கிடையாது, எந்த டைப் ஆஃப் வயரும் கிடையாது. ஸோ வயர் இல்லாமையே இங்க வந்து ஒரு கரண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா இது வந்து ஆக்சுவலான கரண்ட் கிடையாது, இது வந்து ஒரு சூடோ கரண்ட், அதாவது ஒரு ஃபால்ஸ் கரண்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் கரண்ட் வந்து எப்பவுமே வயர்ல தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கரண்ட் வந்து ஒரு வயர்ல தான் ஃப்ளோ ஆகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வயரும் கிடையாது, ஆனாலும் இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம்.
ஸோ அதனாலதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நம்ம சூடோ கரண்ட் இல்லாட்டி ஃபால்ஸ் கரண்ட் சொல்றோம். ஏன்னா அது ஆக்சுவல் கரண்ட் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கரண்ட் வந்து மோஷன் ஆஃப் சார்ஜஸ்னால ரெடியூஸ் ஆகல. ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு வயர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி ஃப்ளோ ஆகுறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். ஸோ இந்த கரண்ட் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த சார்ஜோட மோஷன்னால தான் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுது, அதனால தான் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்ல ஏதாவது சார்ஜ் இருக்கா, எந்த சார்ஜும் இல்லை. இந்த ரீஜன்ல வந்து எந்த சார்ஜும் இல்லை. ஸோ அதனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து மோஷன் ஆஃப் சார்ஜஸ்னால ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன், இட் இஸ் நாட் ரெடியூஸ்ட் பை மோஷன் ஆஃப் சார்ஜஸ். ஏன் இது ரெடியூஸ் ஆகுது? இது வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ரெடியூஸ் ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து நம்ம மேக்ஸ்வெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கூட சொல்லுவோம். அதுதான் இங்க மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இன்னி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்து என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு, அதுக்கப்புறம் 2 மெட்டல் பிளேட் இருக்கு என்கிட்ட. ஸோ இங்க என்ன ஆகும்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும், இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இங்க வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ இப்படி ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்க இனிஷியலி சார்ஜ் வந்து 0 இருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் டெபாசிட் ஆகும், இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் டெபாசிட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் இந்த மொத்த சர்க்யூட்லேயே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வயர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் நம்ம மேல போகணும். ஓகே, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் நான் இப்படி போறேன், டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நான் ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் இப்படி ஒரு சர்க்குலர் ரீஜன் நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆம்பியர்ஸ் லா நம்ம கிட்ட என்ன சொல்லுது? ஆம்பியர்ஸ் லா நம்ம கிட்ட சொல்லுது இன்டிகிரல் B டாட் dl equal to mu naught into I. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் வயர். ஸோ கரண்ட் கேரிங் வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க வந்து இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து mu naught into IR இருக்கும். ஸோ இன்டிகிரல் B டாட் dl வந்து mu naught into IR. இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ரீஜன்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து பியா தான் இருக்கு அட் a distance r. ஸோ அட் a distance r மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு பியா தான் இருக்கு. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பியா இருக்குன்னா இந்த ரீஜன்ல கூட மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து பியா தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கேயும் நான் ஒரு இப்படி ரீஜன் வரைஞ்சுக்கிறேன், ஒரு சர்க்குலர் ரீஜன். ஸோ அட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் இது இந்த எல்லா பாயிண்ட்டும் டிஸ்டன்ஸ் ஆர்ல தான் இருக்கு. ஸோ அட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து பியா தான் இருக்கும். அதே மாதிரி அட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து பியா தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இங்க வந்து ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டிகிரல் B டாட் dl ஈக்குவல் டு mu naught into I. ஸோ இங்க ஏதாவது கரண்ட் இருக்கா? இங்க வந்து கரண்ட் I இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க mu naught into I எழுதுறோம். இங்க ஏதாவது கரண்ட் தெரியுதா நம்மளுக்கு? இங்க வந்து 0 கரண்ட். இந்த ரீஜன்ல வந்து வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்கு, கரண்ட் இல்லை.
ஸோ இங்க வந்து நான் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ மியூ நாட் இன்டூ ஜீரோ. ஸோ எனக்கு வந்து இன்டீகிரல் பி டாட் டிஎல் என்ன கிடைக்கும்? இன்டீகிரல் பி டாட் டிஎல் வந்து எனக்கு ஜீரோவா கிடைக்கும். ஸோ இதை வச்சு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜீரோவா வரும். ஆனா இது தப்பு. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலி என்ன கண்டுபிடிச்சாங்க? இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியா இருக்குன்னா இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியா வரும். ஆனா நான் ஆம்பியர்ஸ் லா இந்த இடத்துல நான் ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்றேன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து ஜீரோவா கிடைக்குது. ஸோ கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா கரண்ட்டுக்கு பதிலா நம்ம இன்னி ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஆம்பியர்ஸ் லா வந்து கொஞ்சமா மாடிஃபை பண்ணோம். ஸோ மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா வந்து எப்படி இருக்கும்னா இன்டிகிரல் b டாட் dl equal to mu naught into ic plus id. ஸோ ic வந்து என்னது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட். id அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ நம்ம திருப்பி இந்த இடத்துல வந்து மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்து நான் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்றேன். ஸோ இன்டிகிரல் b டாட் dl equal to mu naught into ic plus id. ஸோ ic வந்து கண்டக்ஷன் கரண்ட், id வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். ஏன் ஜீரோவா இருக்கும்னா இங்க வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே இல்லை இந்த ரீஜன்ல. ஸோ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஸோ இங்க வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது. ஸோ அதனால இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஜீரோவா தான் இருக்கும். ஆனா இங்க கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். கண்டக்ஷன் கரண்ட் வந்து ஏன் இருக்கு? ஏன்னா இங்க வயர் இருக்கு. ஸோ வயர்னால இங்க வந்து கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். ஸோ கண்டக்ஷன் கரண்டோட வேல்யூ வந்து ஐ. ஸோ கண்டக்ஷன் கரண்டோட வேல்யூ வந்து ஐ. ஸோ இது வந்து நம்ம இங்க எழுதிடலாம். இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ மியூ நாட் இன்டூ ஐசி which is equal to mu naught into I. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டிகிரல் b டாட் dl equal to mu naught times ic plus id. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் எதுவுமே கிடையாது. கண்டக்ஷன் கரண்ட்காக வயர் இருக்கணும், சார்ஜஸ் மூவிங் சார்ஜஸ் இருக்கு. ஆனா இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா வயர் எந்த வயரும் இல்லை. ஸோ அதனால இந்த ரீஜன்ல வந்து கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோவா இருக்கும், வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து மியூ நாட் இன்டூ ஐடி. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? இங்க இருக்கிற கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ நான் ரெண்டு ஈக்குவேஷனும் இது வந்து நான் ஈக்குவேஷன் ஒன்னா எடுத்துக்கிறேன், இது வந்து நான் ஈக்குவேஷன் டூ எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்டிகிரல் b டாட் dl equal to mu naught into ic which is equal to mu naught into I which is equal to mu naught into id. ஓகே. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? I equal to id. இந்த I தான். ஸோ இந்த I வந்து nothing but dq by dt. ஓகே. இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? Displacement current is nothing but dq by dt. So I hope this is clear.